மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில் மாசி பெரும் திருவிழாவையொட்டி மயான கொள்ளை நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பல வகையான பொருட்களை சூறையிட்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நதீம் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நதீம். இந்த மயான கொள்ளை நிகழ்வை பொறுத்தவரைக்கும் பக்தர்கள் எந்த அளவுக்கு வருகை தந்திருக்கிறார்கள், என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, விவரங்கள்? தரிசனம் செய்து செல்கின்றனர். பார்வதி தேவி தோஷத்தை ஆக்ரோஷமாக மயானத்தில் நீக்கிய நிகழ்வு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இதில் அங்காளம்மன் கருப்புடை அணிந்து ஆக்ரோஷ கோலத்தில் மயானத்தில் ஊர்வலமாக அழைத்துப்படுவார். அச்சயம் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் வந்து சித்தாங்கு வேதம் அடைந்து கையில் சூளத்தை ஏந்தியும் தீச்சட்டி ஏந்தியும் ஆக்ரோஷ நடனம் ஆடி ஊர்வலமாக பல வகை தானிய வகைகளை உள்ளிட்டவர்கள் சூறையிட்டு தங்கள் நேர்த்தி கடனை செலுத்தி வருகின்றனர். மேலும் மயானத்தில் அம்மனுக்கு படைக்கப்பட்டிருந்த உணவு வகைகள், காய்கறிகள், பழங்கள் உள்ளிட்டவைகளை சூறையிடும் மயான கொள்ளை விழாவாக வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இந்நிகழ்வு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்து வருகின்றனர். அபேஷ், விவரங்களுக்கு நன்றி நதீம். மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில் மாசி பெரும் திருவிழாவையொட்டி மயான கொள்ளை நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பல வகையான பொருட்களை சூறையிட்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நதீம் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நதீம். இந்த மயான கொள்ளை நிகழ்வை பொறுத்தவரைக்கும் பக்தர்கள் எந்த அளவுக்கு வருகை தந்திருக்கிறார்கள், என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, விவரங்கள்? தரிசனம் செய்து செல்கின்றனர். பார்வதி தேவி தோஷத்தை ஆக்ரோஷமாக மயானத்தில் நீக்கிய நிகழ்வு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இதில் அங்காளம்மன் கருப்புடை அணிந்து ஆக்ரோஷ கோலத்தில் மயானத்தில் ஊர்வலமாக அழைத்துப்படுவார். அச்சயம் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் வந்து சித்தாங்கு வேதம் அடைந்து கையில் சூளத்தை ஏந்தியும் தீச்சட்டி ஏந்தியும் ஆக்ரோஷ நடனம் ஆடி ஊர்வலமாக பல வகை தானிய வகைகளை உள்ளிட்டவர்கள் சூறையிட்டு தங்கள் நேர்த்தி கடனை செலுத்தி வருகின்றனர். மேலும் மயானத்தில் அம்மனுக்கு படைக்கப்பட்டிருந்த உணவு வகைகள், காய்கறிகள், பழங்கள் உள்ளிட்டவைகளை சூறையிடும் மயான கொள்ளை விழாவாக வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இந்நிகழ்வு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்து வருகின்றனர். அபேஷ், விவரங்களுக்கு நன்றி நதீம். Hey!